இந்திய விண்வெளித்துறையின் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமையக்கூடிய பயணம் தொடங்கி இருக்கிறது. PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த PSLV C-60 ஸ்பேடெக்ஸ் திட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன? ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தில் முக்கிய பரிசோதனையாக டாக்கிங் எனப்படக்கூடிய சோதனைக்காக PSLV C-60 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. திட்டத்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியமான அத்தியாயத்தை இந்தியா தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரோ சார்பில் கடந்த ஆண்டு நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3, அதே போல சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 ஆகிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியது. வணிக ரீதியாக வெளிநாட்டு சேர்க்கைகளை விண்ணில் நிலைநிறுத்தியது. இதன் மூலம் உலக சந்தையில் முன்னணி அமைப்பாக திகழ்கிறது. இஸ்ரோ தனது கனவு திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இஸ்ரோ தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அதன்படி வருகிற 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படக்கூடிய விண்வெளி விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணியை தற்பொழுது மேற்கொள்ளப்பட உள்ளது. இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் மூலமாக சரியாக 10:15 வினாடிக்கு வெற்றிகரமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய்கிறது. இதனை பார்வையிடுவதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது பார்வை மாடத்தில் அமர்ந்து இந்த விண்ணில் செல்லக்கூடிய அந்த ராக்கெட் விண்ணில் செல்லக்கூடிய காட்சிகளை மிகுந்த உற்சாகத்துடன் பார்த்து வருகின்றனர். குறிப்பாக இரவு மற்றும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக வந்து இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதை நேரடியாக பார்த்து வருகின்றனர். குறிப்பாக இதில் SpaceX A, SpaceX B என 2 விண்கலங்களை தனியார் நிறுவனம் பங்களிப்புடன் இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இந்த இரட்டை விண்கலங்கள் தலா 220 கிலோ எடை கொண்டதாகும். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 25 மணி நேரம் கவுண்டவுன் ஏற்கனவே நேற்று 9 மணிக்கு தொடங்கி இன்றைக்கு சரியாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. புவியில் இருந்து 476 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. சில மாதங்களுக்கு பின்னே அவற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணிகள் ஒட்டுமொத்தமாக 66 நாட்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய இஸ்ரோவை பொறுத்தவரை இன்றைய விண்வெளியில் மிக முக்கியமான ஒரு ராக்கெட் ஏவுதளமாகவே இதனை பார்க்கப்படுகிறது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்திய விண்வெளித்துறையின் அடுத்த ஒரு சாதனை பயணமாக மாறியிருக்கிறது இந்த PSLV C-60 ராக்கெட். விண்வெளியில் அந்த எதுவுமே இல்லாத ஒரு வெளிவட்ட பாதை இருக்கிறது இல்லையா, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை, ஒரு ஆராய்ச்சியை இஸ்ரோ செய்ய இருக்கிறது. அதற்காக 2 செயற்கைக்கோள்களை தாங்கி சென்று கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.